உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரன்ற பணியில இருக்கும். நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் பிரஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு ராகு கேது பயிற்சினால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன அப்படின்னு டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா யாருக்கெல்லாம் ராகு திசை நடக்குது, கேது திசை நடக்கிறவங்க கண்டிப்பா இந்த வீடியோவை பாருங்க. நிறைய பயனுள்ள தகவல்கள், அது மட்டும் இல்லாம வழிபாடுகள் இந்த வீடியோல நிறைய சொல்ல போறோம். துலா ராசி அன்பர்களுக்கு ராகு கேது பயிற்சினால ஏற்படக்கூடிய யோகங்கள் என்ன, அதனால கெட்டது நடக்க போது, நன்மைகள் என்ன, எந்த மாதிரி விஷயங்களை நம்ம செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த துலா ராசி அன்பர்களுக்கு துலாத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். இந்த சுவாதி அப்படின்னு சொல்லக்கூடியது ராகுவுடைய நட்சத்திரம். இந்த ராகு நட்சத்திரத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்பவுமே பலவிதமான நன்மைகளும் சில நேரங்களிலும் தீமைகளும் கண்டிப்பா கொடுக்கும். ஏன் அப்படின்னா அந்த ராகுவுடைய நட்சத்திரம் அதே போல வரக்கூடிய இடத்துலையும் கும்ப ராசியிலையும் ராகு பயணிக்க போறாரு. அந்த கும்ப ராசியிலும் சதயம்ன்ற ஒரு நட்சத்திரம் கண்டிப்பா இருக்க போகுது. இந்த துலா ராசி என்பவர்களுக்கு வருகின்ற மே மாதம் 18ஆம் தேதி சரியாக மாலை 7:35 மணிக்கு ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகு பகவானும் 11ஆம் இடத்தில் கேது பகவானும் பெயர்ச்சி. இந்த ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடியது சாயா கிரகம், நிழல் கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நிழல் கிரகத்துடைய தன்மைகள் துலா ராசி என்பவர்களுக்கு அதிகமா இருக்கும். ஏன்னா அதுல வரக்கூடிய நட்சத்திரம் சித்திரை, சுவாதி, விசாக நட்சத்திர என்பவர்கள் தான் துலா ராசி என்பது. இந்த துலா ராசி என்பவர்களுக்கு உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தில் கேது பகவான். அப்ப அந்த ஜெயம்னு சொல்லக்கூடிய, வெற்றின்னு சொல்லக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களையும் நன்மைகளை இந்த கேது பகவான் கொடுக்க போறாரு. 11ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கு, லாபஸ்தானத்துல. அது எந்த கிரகம் இருந்தாலும் சரி, அந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அந்த கிரகம் கொடுக்கும். அது போல கோச்சாரத்துல துலா ராசி என்பவர்களுக்கு வருகின்ற மே மாசத்துல இருந்து கேது பகவான் வரப்போறார். அப்ப இத்தனை நாளாக தொழிலில் நஷ்டத்தை அடைந்த துலா ராசி அன்பர்கள், தொழிலில் கடனை பெற்ற துலா ராசி அன்பர்கள், தொழில் மூலமாக தொந்தரவுகளை அடைந்த துலா ராசி அன்பர்களுக்கு இந்த லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் பலவிதமான லாபங்கள் மூலமாக தொழிலில் முன்னேற்றத்தை ஏற்படுத்த போகிறார். முக்கியமா பாத்தீங்கன்னா கடனுடைய அளவு குறையும். இந்த கேது பகவான் சில விஷயங்களை சுருக்குவார். அதுல மெயினா என்னத்தை சுருக்க போறார் அப்படின்னா கடனுடைய அளவை சுருக்க போகிறார். உங்களுடைய நஷ்டத்தை சுருக்க போகிறார். உங்களுடைய வராக்கடனை சுருக்க போகிறார். இந்த மாதிரி ஒரு வேலையை இந்த கேது பகவான் எப்பவுமே செய்வார். அப்ப தொழில இருக்கவங்களுக்கு நிறைய விஷயங்கள், லாபங்கள், தொழிலில் மேன்மை, தொழிலில் வெற்றி ஏற்படக்கூடிய அற்புதமான அமைப்பை இந்த கேது கொடுக்க போறார். அதே போல இந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராகு பகவான். நிறைய துலா ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ராகு பகவான் கொடுக்க போறார். நிறைய துலா ராசி என்பவர்களுக்கு, அதுவும் பெண்களா இருக்கீங்க, கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளால் குழந்தை பேர் இல்லை. விசாகம், சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாத்தீங்கன்னா பிசிஓடி இது மாதிரி பிரச்சனைகளை நிறைய சந்திச்சிருப்பீங்க. அதே போல ஆண்களா இருக்கீங்க, உயிரணுக்கள் குறைபாடு, இதனால குழந்தை பேர் இல்லை, ட்ரீட்மெண்ட் எல்லாம் போயிருப்பீங்க, நடந்திருக்காது. ஆனா வரக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் நீங்க ட்ரீட்மெண்ட் போனீங்கன்னா கண்டிப்பாக மருத்துவம் சார்ந்த குழந்தை பேரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ராகு கொடுக்க போறாரு. அதே போல நிறைய துளாராசி என்பவர்கள் காதலில் வெற்றி, காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு மிகப்பெரிய நஷ்டத்தை அடைந்தவர்கள் துளாராசி என்பவர்கள். காதல் பாத்தீங்கன்னா காதல் பண்ணிட்டு வீட்டுல சொன்னீங்க அப்படின்னா கல்யாணத்துக்கு வேண்டான்னு ஒதுக்கி இருப்பாங்க, வேணான்னு பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. அம்மா அப்பா என்னை விட்டுட்டு போயிரு,
எனக்கு பையனே கிடையாது, எனக்கு மகளே கிடையாதுன்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்தியிருப்பாங்க. கூட பிறந்தவங்களாம் நிறைய தகராறுகள் பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய காலகட்டத்துல தீர்ந்து திருமணத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ராகு கேது கண்டிப்பா துலா ராசி என்பது கொடுக்க போகுது. அதே போல துலா ராசியில இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய நபருக்கு வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டு. நிறைய துளாராசி என்பது வெளிநாடு வேலை ட்ரை பண்ணி கிடைக்கல. வெளிநாட்டிலேயே நிறைய துளாராசி என்பது இருக்கீங்க. நிறைய துளாராசி என்பது பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, மலேசியா, சிங்கப்பூர் சம்பந்தமான கண்ட்ரில இருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அங்கேயுமே வேலையில ஏதாவது பிரச்சனை, வேலையில தொந்தரவு, வேலை போயிருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா உயர் அதிகாரிகள் தொல்லையினால வேலைக்கு வரதே கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா இயற்கையாவே கம்பெனி மூடிட்டாங்க சார், பாத்தீங்கன்னா ஆட்குறை பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் சில பேருக்குலாம் போயிருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய துளாராசி என்பதற்கு இந்த காலகட்டத்துல வெளிநாட்டிலும் சிறப்பா இருப்பதற்கான வாய்ப்பு கண்டிப்பா அந்த ராகு கேது கண்டிப்பா கொடுக்க போகுது. அதே போல நீங்க இங்கேயே இருக்கீங்க, வேலைக்கு ட்ரை பண்றேன் சார் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பா வரக்கூடிய காலகட்டத்துல வேலை மாற்றம் உறுதியா உண்டு. வேலை மாற்றம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா சுவாதி நட்சத்திர அன்பர்கள் நீண்ட காலமாக ஒரு வேலையில இருக்க முடியாது. எப்பவுமே நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க, யாரெல்லாம் சுவாதி நட்சத்திர கமெண்ட் பண்ணுங்க. ஒரு வேலையில மினிமம் 5 வருஷம் இருந்தீங்கன்னா பெருசு. ஏன்னா அந்த ராகுடைய நட்சத்திரம் என்ன பண்ணா வேற ஏதாவது ஒரு விஷயத்த செய்யணும், வேற ஏதாவது ஒரு விஷயத்த செய்யணும்னு சொல்லும்போது இருக்கிற வேலையில ஏதாவது ஒரு பிரச்சனைகள் தானாக வந்து வேலை மாற்றம், தொழில் மாற்றம் செய்யக்கூடியவர்கள் இந்த துளாராசி என்பவர். அப்ப வேலை மாற்றம் உறுதியாக உண்டு. இந்த காலகட்டத்துல வேலை மாறுங்க. அதே போல இடமாற்றத்தை அடையக்கூடிய துளாராசி என்பவர்கள் கண்டிப்பாக உண்டு. இடமாற்றம் உறுதியா உண்டு. ஒரு வீடு மாறுங்க. சொந்த வீட்டுல இருக்கீங்கன்னா கூட வேற ஒரு வீட்டுக்கு மாறி ஒரு வீடு வாங்கிட்டா போங்க. எங்க சார் கடன் பிரச்சனை இருக்கும், ஒரு வீடு வாங்க முடியும்? கண்டிப்பா வீடு வாங்குவீங்க. லாபஸ்தானத்தில் கேது பகவான், 5ஆம் இடத்தில் ராகு பகவான், கண்டிப்பாக ஒரு வீடு வாங்குறதுக்கான சூழ்நிலை வரும், வீடு கட்டுறதுக்கான சூழ்நிலை வரும். நிறைய பேருக்கு வீடு வண்டி வாகனம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். வீடு விற்கும், இடம் விற்கும், அதனால லாபம், அதனால கடன் பிரச்சனை தீர்வு. ஏதோ ஒரு வகையில உங்களுடைய நீண்ட காலமாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் குறைய போகுது. அதை நோக்கி பயணம் செய்யக்கூடிய துலா ராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி உறுதியாக உண்டு. நிறைய துலா ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்துல நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள்ல ஒரு வெற்றி உண்டு. முக்கியமா பாத்தீங்கன்னா அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய துளாராசி என்பவர்கள். நிறைய துளாராசி என்பதுன்னா நம்ம ஒரு ஐஏஎஸ் ஆயிடணும், ஒரு ஐபிஎஸ் ஆயிடணும், குரூப் 1 எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிடணும், ரயில்வேஸ்ல வேலை பார்க்கணும், இந்த மாதிரி ஏதோ ஒரு அரசாங்க துறையில வேலை பார்க்கக்கூடிய எண்ணங்கள் எப்பவுமே இருக்கும். நிறைய பேருக்கு சர்வீஸ் மைண்டடா இருப்பீங்க. நிறைய பேர் உயர் பதவி அடையணும், நம்ம 4 பேருக்கு உதவியா இருக்கணும், நம்ம எங்க இருந்தாலும் ஒரு நல்ல நிலையில இருக்கணும் எண்ணங்கள்ல கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க, பேங்க் எக்ஸாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஆனா அதெல்லாம் கிடைக்காம இருந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய துலா ராசி என்பதற்கு வரக்கூடிய காலகட்டத்துல அரசாங்க வேலை வாய்ப்பு உறுதியாக உண்டு. அரசு சார்ந்த துறையில இருக்கவங்களுக்கு மேன்மைகள் உண்டு. நீங்க எதிர்பார்த்த டிரான்ஸ்பர் கிடைக்கும். அதே போல துலா ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்துல அரசியல்ல இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய உச்சத்தை அடையக்கூடிய ராசி துலா ராசி. காரணம் என்னன்னா சூரியன் நீச்சமாகக்கூடிய ராசி துலா ராசி. அங்க இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரம் இருக்கிறதுனால யாரெல்லாம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் அரசியல்ல பெரிய வாய்ப்புகளை இந்த வரக்கூடிய ராகு கேது பயிற்சி கொடுக்க போகுது. அதே போல கலைத்துறையில இருக்கவங்களுக்கு கலைத்துறைக்கு ராகுக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு. ராகு தசையோ ராகு புத்தியோ கேது திசையோ கேது புத்தியோ தான் உங்களுக்கு கலைத்துறையில மிகப்பெரிய உச்சத்தை கொடுத்துருக்கும். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. வேற எந்த தசை நடந்தாலும் சரி ராகு புத்தி, வேற எந்த தசை நடந்தாலும் கேது புத்தி, இதெல்லாம் மிகப்பெரிய உச்சத்தை கொடுத்துருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு கலைத்துறையில மிகப்பெரிய வெற்றிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த ராகு கேது பயிற்சிகள் இருக்க போகுது. மொத்தத்துல துலா ராசி என்பதற்கு உபஜயஸ்தானத்தில் கேது பகவான் இருப்பதால் அனைத்து விதமான விஷயங்களும் வெற்றி. அது திருமணமா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், நீங்க என்னெல்லாம் முயற்சி பண்றீங்களோ அனைத்து விதமான விஷயங்களும் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த ராகு கேது பயிற்சி இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் 2025ஆம் ஆண்டுல ராகு கேது பொசிஷனை வச்சுதான் பலன் சொல்றோம். உங்க ஜாதகத்துல மற்ற கிரக நிலைகள், ராகுவுடன் இணைந்த கிரகங்கள்
அது மட்டும் ராகு திசை கேது திசை இல்ல கிரகங்கள் ராகு கேது நட்சத்திரத்துல இருக்கிற நிலையை பொறுத்து பலன்கள் கண்டிப்பா மாறுபடும். உங்க சுயஜாதகத்தை பார்த்துட்டு எதுவும் செய்யறது சிறப்பு. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல PDF ஃபார்மேட்ல வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், பலன்கள் வராது, நீங்க ஜாதகம் நோட்ல இருக்கிற மாதிரி 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட், தசாபுத்தி, அதிர்ஷ்ட திசை, அதிர்ஷ்ட கிழமை, அதிர்ஷ்ட நட்சத்திரம் போன்ற விவரங்கள் கொண்ட ஜாதக ரிப்போர்ட் 51 பக்கம் ரிப்போர்ட் வெறும் 300 ரூபாய்க்கு கொடுக்குறோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில தை மாசத்துல, அதாவது பிப்ரவரி மாதத்துல வரக்கூடிய முதல் வாரத்துல அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்த போறோம். இதுல பாத்தீங்கன்னா ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். கிரகங்கள்லாம் என்ன, நட்சத்திரங்கள்லாம் என்ன, ஒரு கிரகம் எந்த மாதிரியான ஒரு பலனை கொடுக்கும், ஒரு ஜாதகத்தை எப்படி பார்க்கறது அப்படின்றத டீட்டெயிலான கிளாஸஸ் நடத்த போறோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். இது ஆன்லைன் வகுப்பு மட்டுமே நடக்க போகுது. அதனால எந்த ஊர்ல இருந்து வேணாலும் நீங்க படிக்கலாம். இது கூகுள் மீட் இல்ல ஜூம்ல நடத்த போறோம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.